بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பு பிடிப்பது முஸ்லிம்களுக்கு கடமையானது போன்று காஃபிர்கள் மீதும் கடமையாகுமா என்ற கேள்விக்கு பதிலாக சில செய்திகளை இங்கே சொல்லி நாங்கள் இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு முதலில் யார் மீது கடமையாகும்? முஸ்லிமாக இருத்தல், பருவத்தை அடைந்திருத்தல், புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருத்தல், முகீம் ஊரிலே தங்கியிருத்தல், சக்தி பெற்றவனாக தடைகளிலிருந்து நீங்கியவனாக இருக்கின்ற ஒருத்தர் மீதுதான் நோன்பு கடமையாகும். இப்படியான ஒருத்தர் அந்த நேரத்திலே நோன்பை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும் என்று குர்ஆனும் சுன்னாவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் கூறுகின்றது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, உங்களில் யாராவது அந்த மாதத்தை அடைந்து கொண்டால் ஃபல் யஸ்மு, நோம்பு நோக்கவும் என்று அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல் பக்ரா 185 வசனம். நபிகளாரும் சொன்னார்கள், இதா ரைத்தும் ஹிலால ஃபஸூமு, புரை பார்த்தால் நீங்கள் நோம்பு நோருங்கன்னு சொன்னார்கள். ஆகவே அதில் மாற்று கருத்துக்கு எந்த விதமான இடமும் இல்லை. இப்படியா முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். நோன்பை மேற்கூறப்பட்டவர்கள் பிடிப்பது கடமையாகும். அம்மல் காஃபிர், காஃபிரை பொறுத்தவரையில், இஸ்லாத்தில் நுழையாத ஒருவனை பொறுத்தவரையில் அவன் மீது நோன்பு கடமையாகாது. வலா யஸிஹு மின்ஹு, அவன் இன்னும் சிகத்தாகாது. ஏன்? அவன் இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அவன் தகுதியற்றவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் ஃபைதா அஸ்லம ஃபி அஸ்னாயிஷ ரமலான், ரமலான் மாதத்தின் மத்தியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சென்றைய நாட்களை கணக்கிட்டு நோம்பிடிப்பது அவன் மீது அவசியமாகாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் லில்லதீன கஃபரு இன் யன்தஹு யுஃபர் லஹும் மா கத் ஸலஃப், நபியே நீர் கூறுவீராக, யாருக்கு காஃபிரானவர்களுக்கு அவர்கள் ஏக இறைவனை மறுப்போர் விலகி கொள்வார்களானால், அப்போ ஏக இறைவனை மறுப்பதிலிருந்து அவர்கள் விலகி கொள்வார்களானால் யுஃபர் மா கத் ஸலஃப், முன்னைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற செய்தியை அவர்களுக்கு எத்தி வைப்பீராக என்று அல்லாஹு தஆலா நபிகளால் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். ரம்லான் மாதத்தின் நோம்பிலே பகலையின் மத்தியிலே ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எஞ்சிய நேரங்களை இம்சாக் செய்வது, உணவு உண்ணுவதிலிருந்து தடுத்துக் கொள்வது, நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தடுத்துக் கொள்வது அவசியமாகும். ஏன்? இப்பொழுது அவன் இஸ்லாமானதும் நோன்பு அவனுக்கு விதியாகிவிட்டது, கடமையாகிவிட்டது. ஆனால் அதை கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற செய்தியோடு, அஸ்ஸகீர், சிறிய வயதுடையவர்கள், அவர்கள் மீதும் அவர்கள் பருவ வயதை அடையும் வரை நோன்பு பிடிப்பது கடமையாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஃபியல் கலம் ஸலாஸத்தின், மூவரை தொற்றும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. தூங்குபவன் விழித்தெழும்பும் வரை கனவிலே தூக்கத்திலே எவ்வளோ காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். அந்த காட்சிகள் குற்றமாக எழுதப்பட மாட்டாது. வனிஸ்ஸகீர், சிறிய பையன்கள் பெரிய புலூகுடைய வயதை ஏற்றும் வரை, அதே போல வானில் மஜ்னூன், பைத்தியகாரன் பைத்தியத்திலிருந்து தெளிவு வரும் வரை நோன்பு அவர்கள் மீது கடமையாகாது. ஆனால் சிறிய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அல்லது சிறிய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வலியுல் அம்ர், பொறுப்பாளர் நோன்பு பிடிக்க பயிற்றுவிப்பது அவர் மீது கடமையாகும். நோன்பு பிடிப்பதற்கு சக்தி பெற்றிருந்தால் அவர்களை பயிற்றுவிப்பது வலியின் மீது கடமையாகும் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய பண்பாடு அவ்வாறு இருந்திருக்கிறது. ஸஹாபா ரதுவானுல்லாஹி அலைஹிம் யுஸவ்விமூன அவுலாதஹும், அவர்களுடைய பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பயிற்றுவிப்பார்கள். வஹும் சிகார், அவர்களுமோ சிறுவர்களாக இருக்கும் நிலையில் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். பள்ளியிலே அவர்கள் ஜஅலூ லஹு அல்-உபா, அதாவது விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து அதிலே அவர்களை பராக்காக்குவார்கள்.
அவர்கள் இதா பகவுமின் ஃபக்கதில் தாம் உணவு இல்லாத காரணத்தினால் அழுதார்களேயானால் ஆத்தௌஹும் அலூபத அவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து அதிலே அவர்களை பராக்காக்குவார்கள். சிறிய பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அழைத்து வருவதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆகவே எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குழந்தைகளுக்கும் நோன்பை பிடிக்கின்ற பயிற்சி கொடுப்பது எங்கள் மீது கடமையாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.